கார்த்திக் ஒரு புதிய நகரத்தில் வேலைக்காக வந்தான். அவன் ஒரு பழைய வீடு வாடகைக்கு எடுத்தான். அந்த வீடு மிகவும் சீப்பாக கிடைத்தது. இவ்வளவு சீப்பா எதுக்கு கொடுக்கறாங்க என்று அவன் யோசித்தான். ஆனா காரணம் அவனுக்கு தெரியவில்லை. வீட்டில் குடியேறி சில நாட்கள் ஆனது. ஒரு விஷயம் மட்டும் அவனுக்கு விசித்திரமாக இருந்தது. வீட்டில் இருக்கும் ஒரு ஜன்னல் மட்டும் எவ்வளவு முயற்சி செய்தாலும் திறக்கவே முடியவில்லை. பரவாயில்லை, நாளைக்கு காலை திறந்து பார்க்கலாம் என்று நினைத்து அந்த இரவு கார்த்திக் தூங்கிப் போனான். அந்த இரவு சுமார் 2 மணி இருக்கும். திடீரென்று அவன் விழித்தான். அவன் கண்களை திறந்து பார்த்தபோது அந்த ஜன்னல் திறந்து இருந்தது. ஏனடா இது, நான் திறக்கவே முடியலையே என்று அவன் குழம்பினான். அவன் மெதுவாக ஜன்னலின் அருகே போய் வெளியே பார்த்தான். வெளியே பார்த்தவுடன் அவன் உடம்பு நடுங்கியது. அந்த வீட்டின் பின்னால் ஒரு பெரிய சுடுகாடு இருந்தது. பயத்தில் அவன் உடனே ஜன்னலை மூடணும் என்று முயன்றான். அவன் ஜன்னலை மூடப்போன அந்த நொடியில் வெளியிலிருந்து ஒரு எரிந்து கருகிய கை அவனை பிடிக்க முயன்றது. கார்த்திக் பயத்தில் கத்திக்கொண்டு அங்கிருந்து ஓடி வெளியேறிவிட்டான். அடுத்த நாள்தான் அவனுக்கு உண்மை தெரிந்தது. அந்த வீட்டில் சில மாதங்களுக்கு முன் ஒரு பெண் குக்கிங் கேஸ் வெடித்து எரிந்து இறந்திருந்தாள். அதன் பிறகு அந்த ஜன்னல் சில நேரங்களில் தானாக திறக்கும். அந்த இரவு கார்த்திக் பார்த்த கை அந்த பெண்ணுடையதுதான் என்று அந்த பகுதி மக்கள் சொல்கிறார்கள்.